வாசிங்க. சங்கீதம் 39ஆம் சங்கீதத்துல 7வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இப்போதும் ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? ம், நீரே என் நம்பிக்கை. நீரே என் நம்பிக்கை. Lord, what do I look for? What do I wait for? நான் எதற்காக காத்திருக்கிறேன்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் எதற்காக காத்திருக்கிறேன்? நிறைய நாட்கள் நம்ம காத்திருக்கிறதே நம்முடைய இருதயத்தை என்ன செய்து இழைக்க பண்ணுகிறது இல்ல. நம்ம எதிர்பார்த்திருக்கிறது கிடைக்காத போது நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை என்ற ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம வந்துடுறோம். நாம ஆண்டவர் இப்போ வரைக்கும் எதுவுமே செய்ய மாட்டாரு, ஏன் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எந்த விஷயமே தாமதமாகிறது, ஆண்டவர் எதுவுமே செய்யறது இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் எழுந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், லார்ட், வாட் டு ஐ லுக் ஃபார்? வாட் டு ஐ வெயிட் ஃபார்? நான் எதற்காக காத்திருக்கிறேன்? நான் என்ன செய்யறது? இவ்வளோ நாள் நான் காத்திருக்கிறேனே. ஆகினால நம்ம இந்த காலை நேரம் நம்முடைய வேதனைகளை, நம்முடைய காத்திருப்பு, நம்ம எதுக்காக காத்திருக்கோம்? நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்துக்காக காத்திருக்கலாம். உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய வாழ்வில எதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள்? இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் இதுவரைக்கும் நடக்கலையே, நான் என்ன செய்வேன்? எதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள்? காத்திருக்கிறது ரொம்ப நம்மளை என்ன செய்யும்? வேதனைப்படுத்தும். இது வரைக்கும் நடக்கல அப்படின்னும் போது நம்ம ரொம்ப சோர்ந்து போய் விடுவோம். எனக்கு அருமையானவர்களே, God is not slow. ஆண்டவர் ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதே இல்லை. ஆண்டவர் ஸ்லோவா நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் ரொம்ப தாமதமா செய்யறாரு காரியத்தை, இதெல்லாம் செய்யவே மாட்டாரு அப்படின்னா அது கிடையாது. ஆண்டவர் ஸ்லோவா இருக்கிறதே இல்லை. ஆனால் அவர் ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஏன் தெரியுதுன்னா, நம்ம ரெடி ஆகிற வரைக்கும் அவர் அமைதியா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். God's slowness is for your readiness. Hallelujah. God's slowness is for your readiness. ஆண்டவர் ஸ்லோ ஆகிறது எதுக்குன்னா, நான் ரெடி ஆகிறதுக்காக. பக்கத்துல இருக்கவங்க கை கொடு சொல்லுங்க, அவர் ஸ்லோ ஆகிறதே நீங்க ரெடி ஆகிறதுக்கு தான். சொல்லுங்க, நீங்க ரெடி ஆயிட்டா, சொல்லுங்க, நீங்க ரெடி ஆயிட்டா அவர் ஸ்பீட் ஆயிருவாரு. அல்லேலூயா. God's slowness is for your readiness. ஆண்டவர் ரொம்ப ஸ்லோவாகிறது. என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இன்னும் ரொம்ப ஸ்லோவாகுதே அப்படின்னா நான் இன்னும் என்ன செய்யல? ரெடி ஆகலன்னு அர்த்தம். அதனாலதான் காரியங்கள் எதுவுமே என்ன செய்யறது இல்லை? நடக்கிறதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கால வேளையிலே உங்களை தயாராக்கி நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி அதை தருவதற்கு அவர் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை தயார்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஐ எம் நாட் ஸ்டில் ரெடி, நான் இன்னும் ரெடி ஆகல, ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? ஆயத்தப்படுத்துவார். என் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்துற பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது. ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம், ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்காக ஆண்டவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாமே ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னுமே புதுசா ஒன்ன உருவாக்கி தான் ஆண்டவர் தரணும்ன்றது இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் எப்பொழுது நம்ம ஆயத்தமா இருக்கிறோமோ அப்பொழுது அவர் அதை எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவார்? ஒவ்வொன்னா கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு அது செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு கேட்கணுன்றது இல்லை. நான் அதை பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு நாம் தகுதியா. இப்போ மரியாள் அந்த ஊர்ல அந்த நாட்கள்ல இருந்த பெண்கள்லேயே அவங்க எப்படி இருந்தாங்களா? மரியாள் இயேசுவோட அம்மா இருக்காங்களே, தாய், அவங்க எப்படி இருந்தாங்க?
கிருபை பெற்றவள் ஸ்திரீ. அங்க இருந்த மக்கள், அந்த பெண்களுக்குள்ளேயே மரியாள் மட்டும்தான் இயேசுவை சுமப்பதற்கு தகுதியுள்ள ஒரு பெண். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் மரியாளை தெரிந்து கொண்டு மரியாளுக்கு இயேசுவை தந்ததற்கு காரணம், அந்த பகுதியில அந்த ஊர்ல இருந்தவர்களுக்குள்ளே இவர்களுக்கு இருந்த தகுதி அல்லது இவர்களுக்கு இருந்த ஆயத்தம் வேற யாருக்குமே இல்ல. ஆண்டவராகிய தேவன் மரியாளுக்கு சொப்பனத்துல ஆண்டவர் தேவதூதன் அவர்களுக்கு வந்து அவர்களோட பேசுறாரு. உனக்கு நான் என்ன செய்வேன், ஒரு பிள்ளைய கொடுப்பேன், அதுக்கு நீ என்ன செய்யணும், பேர் வைக்கணும். அவர் உலகத்தின் பாவங்கள் எல்லாம் என்ன செய்வார். இதெல்லாம் சொல்லும்போது இப்போ மரியாளை யோசிச்சு பாருங்க. அப்பதான் யோசேப்புக்கு அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் வந்து என்னன்னா, நம்ம சொல்றோம்ல பெட்ரோத்தல் சொல்லி, இவங்க தான் மாப்பிள்ளை, பூ வைக்கிறது. நம்ம பாஷையில, தமிழ்நாட்டு பாஷையில சொன்னா அதுக்கு பேர் என்னது, பூ வைக்கிறது. அதே தான் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நடந்துருச்சு. நடந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு 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 சம்பவம் நடக்குது. மரியாள் கிறிஸ்து இயேசுவை அவர்கள் என்ன செய்கிறார்கள், பரிசுத்த ஆவியினாலே கருவுறுகிறார். அதுக்கு வந்து மரியாள் ஆயத்தமாய், அவர்கள் பரிசுத்தமாய், மரியாளை தவிர வேற யாரும் அப்படி இல்லை, அதனால அது நடந்தது. ஆனால் ரொம்ப பாருங்க, ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. யோசேப்பு வந்து இத கேள்விப்பட்ட உடனே அவர் முடிவு பண்ணிட்டாரு, இவளை ரகசியமா என்ன செய்யலாம், தள்ளிவிடலாம். ரகசியமா, ரொம்ப சீக்கிரட்டா தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் யோசேப்பு கிட்ட பேசுறார். அல்லேலூயா. மரியாளுக்கு ஒரே ஒரு தகுதி என்ன தெரியுமா, மரியாள் எவ்வளோ பெட்ரோத்தல் நடந்ததுக்கு அப்புறம் வேறொரு அதாவது ஒரு 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 கணவன் என்று ஒருத்தருக்குள்ள அந்த அந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமும் she was ready to accept anything from God. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள அவள் ஆயத்தமா இருந்தாள். அவள் எப்போ ரெடியா இருக்கிறாளோ ஆண்டவர் அவள் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் யோசேப்பு ரகசியமாய் தள்ளிவிட மனதா இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பு ரகசியமா தள்ளி விடுறதுக்கு நினைச்சிட்டு இருக்கும் போது, மரியாள் ரெடியா இருக்கும் போது ஆண்டவர் பார்த்தாரு, மரியாள் ரெடியா இருந்ததுனால கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு யோசேப்பு தள்ளி விடுன்னு நினைக்கும் போது இப்ப பிரச்சனை என்ன ஆகும், மரியாள் போய், என்ன ஆண்டவரே நீங்க சொல்லி கேட்ட இவர் தள்ளி விட்டாரு அப்படின்லாம் சொல்றதுக்கு இடமே இல்லை. அவ ரெடியா இருந்தா கர்த்தர் யோசேப்பு கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ரெடியா இருந்தா உங்களுக்கு விரோதமா என்ன தந்திரம் ரொம்ப ரகசியமா நடந்தா கூட கர்த்தர் அவைகளோடு பேச ஆரம்பிப்பார். நீங்க ரெடியா இருந்தா உங்களுக்கு விரோதமான இடங்களிலே கர்த்தருடைய செய்கையை, கிரியையை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அற்புதம் செய்யறதுக்கு அவர் ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப ரொம்ப யோசிட்டு, ஆண்டவர் யோசிட்டு இருக்கிறது இல்லை. மாதங்கள் வருடங்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. எனக்கு அருமையானவர்களே, அவர் ஒரு நொடி பொழுதில எல்லாம் செய்ய வல்லமையுள்ளவர். ஆனா ஆண்டவருக்கு தேவை என்ன தெரியுமா, நீ ஆயத்தமா இருந்தால் உன் வாழ்விலே அவர் அற்புதம் செய்ய எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார். நம்மளோட ஆயத்தம் தான் ஆண்டவருக்கு தேவை. நம்ம ரெடியா இருக்கிறோமா? ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமா இருக்கோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? நம்மளை ரெடி ஆக்கி, சில நேரத்தில் சிலர் ரெடியா இருக்கிறது இல்லை. மரியாள் ரொம்ப ரெடியா இருந்தாங்க, ஆண்டவர் பட்டன் கொடுத்துட்டாரு. சில பேர் ரெடியா இருக்கிறது இல்லை, அவரே அவங்கள என்ன பண்றாரு, ரெடி பண்றாரு. மோசேட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு, மோசே மோசே அப்படின்னு சொன்ன உடனே மோசே என்ன சொல்றாரு, ஐயோ நான் வந்து ரொம்ப திக்கு நாவு, நான் வந்து திக்கு வாயி மந்த நாவு, என்னால என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. இவன் ரெடியாவே இல்லை.
ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாவே இல்லை. ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, நான் அனுப்புறேன், நீ என்ன செய், போப்பா. சில நேரம் நம்ம ரெடியா இல்லைன்னா கூட ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, ரெடி பண்றாரு, தயார் பண்றாரு. பக்கத்துல இருக்கிறவங்க முதுகுல தட்டி சொல்லுங்க, அவரே ரெடி பண்ணுவார். சொல்லுங்க, அவரே ரெடி பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, நீங்க ரெடியா இல்லைன்னா அவரே என்ன பண்ணுவாரு? ஆமா, அவரே ரெடி பண்ணுவார். அதுக்கு என்னென்னமோ செய்வார். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு தெரியும். உங்களை எங்க எங்க என்ன செஞ்சா நீங்க ரெடி ஆவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். மோசே கிட்ட என்னென்னமோ பேசி பார்க்குறாரு. அப்புறமா சொல்றாரு, இந்தா உன் கையில என்ன இருக்குது? கோல் தான் இருக்குது, போடு கீழே. போட்ட உடனே என்னாச்சு? பாம்பாச்சுன்னா அவனே பயப்படுறான். அச்சோ, ஏன் கோல் தான், ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு? பிடிப்பான், வாழை பிடி. பயப்படுறான். பாம்பை போய் பிடின்னா நம்ம போய் பிடிப்போமா? பிடிக்க மாட்டோம். அது வாழை பிடிச்சா திரும்ப வந்து நம்மளை என்ன செய்யும்? கொத்தான், பயப்படுவான். மோசே அப்படிதான் பயந்தாரு. நீ சும்மா பிடி. பிடிச்சதுக்கு அப்புறம் அது திரும்ப என்ன ஆயிடுச்சு? கோல் ஆயிடுச்சு. ஓ, இவ்வளவுதானா? அப்பதான் மெதுவா மெதுவா அவருக்கு என்ன வருது? நம்பிக்கை வருது. இப்பயும் ரெடி இல்லை, இப்பயும் ரெடி இல்லை. கடைசி வரைக்கும் போராடுறாரு. நான் பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன், எனக்கு பேச தெரியாது. நம்ம 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 அப்படி ரெடி இல்லாம இருக்கும்போது அவரும் நிறைய நம்மளை நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கு என்னென்னமோ ஆண்டவர் செய்வார். கடைசியில சரி நீ போனாதான்ப்பா நடக்கும், அவன் வேணா பேசுறதுக்கு உங்க அண்ணனை வேணா நீ என்ன செய்ய, கூட்டிட்டு போ. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆயத்தமாயிருந்தால் கர்த்தர் அற்புதம் செய்வது இப்பொழுதே நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஆயத்தமா இருந்தா இப்பவே ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? அற்புதம் செய்ய முடியும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் தாமதிக்கிறார்னா அவர் தாமதிக்கிறது இல்ல. எல்லாரும் அப்படி நினைக்கிறோம். நம்ம மேல நீடிய பொறுமையா இருக்கிறாராம். எப்படி இருக்கிறாரா? நீடிய பொறுமை. எப்பயாவது அவன் என்ன செய்யட்டும், சரியாகட்டும். ஆனா கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற திட்டங்கள், ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற வேலைகள், இது எல்லாமே ஆண்டவர் கையில ரெடியா இருக்குது. ஆனால் நாம் ஆயத்தமாகாத வரைக்கும் அந்த வேலைகள் அப்படியே தான் நிற்கும். மோசேயை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையை வேற யாரை கொண்டும் செய்ய போகிறது இல்லை. இந்த காலை நேரம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்தில், உங்க வேலையில உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை வேற யாரை கொண்டு அவர் என்ன செய்ய போவதில்லை, செய்ய போவதில்லை. அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள் அவைகள். ஒருவேளை நீங்க ஆயத்தம் ஆகலைன்னா அவர் அதற்காக காத்திருப்பாரை ஒழிய டக்குன்னு தூக்கி ஆண்டவர் என்ன செய்ய போறதில்லை, மாற்ற போவதே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் உங்களை கொண்டே ஆண்டவர் என்ன செய்வார். அல்லேலூயா. சரி, நீங்க நினைக்கலாம், எனக்கு வயசாயிடுச்சு, நான் ரொம்ப வயசான மாதிரி ஆயிட்டேனே, எனக்கு நான் போய் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நீங்க போய் செய்யறதுக்குரிய பலன் உங்கள்கிட்ட இல்லாம இருக்கலாம். கர்த்தருடைய வேலை நடக்க வேண்டும் என்றால் அவரே உங்களை என்ன செய்வார், பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்க ரெடி ஆனா போதும். ஆண்டவருக்கு இதை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சா போதும். அதுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. பலர் எனக்கு ஆண்டவருக்குன்னு நான் செய்யறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, பணமே இல்லை, இல்லை வருமானம் இல்லை, ஏழ்மை நிலைமை, நான் என்ன செய்வேன், ஆண்டவருக்கு என்ன செய்வேன் அதெல்லாம் நீங்க நினைக்கலாம் தேவையில்லை. ஏழ்மையா இருக்கேன், பணம் இல்லை, வசதி இல்லை, அந்தஸ்து இல்லை, அதெல்லாம் நினைக்க தேவையில்லை. நான் ஆண்டவருக்கு செய்யணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவருக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அதை செய்யறதுக்குரிய பலத்தை தருகிறவர் யாருதான்?
ஆண்டவர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தருவாருங்க. ஆண்டவர் தருவார். எதையுமே நம்மளால செய்ய முடியாது. வேதம் அப்படிதான் சொல்லுது. நம்மளால முடியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நீங்க ரெடியா இருந்தா போதும். ரெடியா இருந்து மோசேக்கு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கார், நீ ரெடியா இரு, நான் உன்னை பயன்படுத்துவேன். நீ ரெடியா இருந்தா போதும். கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க உங்களை தயார்படுத்திடுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும். மோசே சொல்ற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நாளை கர்த்தர் உங்களுக்குள்ள என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு உங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? பரிசுத்தம் பண்ணுங்கள். இன்றைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தினா, இன்றைக்கு நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணா, கர்த்தர் நாளை உங்கள் மூலமாய் அற்புதங்களை செய்வார். உங்க மூலமா ஆண்டவர் கிரியை செய்வார். உங்க மூலமா என்ன திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்ற காத்திருக்கிறாரோ அதை அப்படியே செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நம்முடைய ஆயத்தத்துக்காக அவர் வெயிட் பண்றார். அவர் உண்மையிலே பார்க்கும்போது ஸ்லோ கிடையாது. நம்ம நினைக்கிறோம் அவர் ரொம்ப ஸ்லோவா வர்றாரு, இவ்வளவு நாளா எதுவுமே நடக்கலையே, என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருக்கு, எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப மெதுவா போதே அப்படின்னா நீ உன் மேல அவர் பொறுமையா இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னும் பொறுமையா இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் திருந்தட்டும். அதான் அந்த தோட்டத்தை பத்தி ஒரு ஒரு ஊமை சொல்றாருல, இன்னும் அது கனி கொடுக்கலையா? ஆமாங்க, கனி கொடுக்கல. சரி, என்ன செய்யலாம்? வெட்டி போட்டுடலாமா? இந்த ஒரு தடவை விட்டுருங்க. இப்போ நம்ம கொத்தி எரு என்ன செஞ்சிடலாம்? போடலாம். அடுத்த வருஷமாவது அது என்ன செஞ்சிடும்? கனி கொடுக்குமான்னு பார்க்கலாம். ஒருவேளை அடுத்த வருஷமும் கொடுக்கலன்னா அப்புறமா வெட்டி என்ன செஞ்சிடலாம்? போட்டலாம். இந்த வருஷமா திருந்துவானா அப்படின்னா திருந்துவான். கொஞ்சம் டைம் கொடுங்க, அவன் அடுத்த வருஷம் என்ன செஞ்சிருவான்? திருந்திடுவான். இப்படித்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்படி வெயிட் பண்றாரு. இந்த வாரமாவது சர்ச்சுக்கு 7:30 மணிக்கே வந்துருவானா அப்படின்னா, சரி இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க, அடுத்த வாரம் எப்படியாவது அவன் 7:30க்கு வந்துருவான். நியாயத்தப்படும் போது அவர் கிரியை செய்ய ஆரம்ப. வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஆண்டவருக்கு எதுவுமே தேவையில்லை. கிதியோன் நினைச்சிட்டாரு, கிதியோன் வந்து ஏதோ இந்த ஈட்டி அருவாள்லாம் எடுத்துட்டு போனா தான் மீதியானியரை என்ன செய்ய முடியும்? விரட்ட முடியும். அதனால எல்லாரும் வாங்கப்பா, ஆளுக்கு 2 ஈட்டி கேடயம்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்ல, இந்த பாரு, ஈட்டியோ கேடயமோ உங்களை ரசிக்க போறது இல்லப்பா. நான் சொல்றதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறவன் வெறும் மண் சட்டியை கூட வச்சு அதை என்ன செஞ்சிடலாம். அல்லேலூயா. அவருக்கு தேவை வந்து என்னன்னா, மனுஷன் ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். போனா என்ன செஞ்சிடணும்? போயிடணும். குழியில விழுந்துடணும். ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. கிதியோன் நினைச்சிட்டாரு, மிலிட்ரி ஒரு படையை எதிர்க்கணும்னா அவருக்கு என்ன வேணும்? ஆயுதம் வேணும். ஆயுதம் இருந்தாதான் அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் தேவையில்லை, நீ ரெடியா இருந்தா போதும், யுத்தம் என்னுடையது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நீங்க ரெடியா இருந்தா போதும், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் ஆண்டவர் நடத்தி முடிச்சிருவாரு. ஆமைன்னு சொல்லுங்களேன். நம்ம ரெடி ஆகாத வரைக்கும், நம்ம ஆயத்தப்படாத வரைக்கும் எல்லாமே அப்படிதான் நிற்கும். எல்லாமே அப்படிதான் நிற்கும். அவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கு. ஏன்னா பாத்திரம் பிடிக்கலன்னா அதுல ஊத்துறது வேஸ்ட் இல்ல, வீணா போயிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பாத்திரம் ரெடியா இருக்கணும். அப்பதான் அதுல என்ன செய்ய முடியும்? ஊத்த முடியும். பாத்திரமே இல்லாம ஊத்துனா எங்க இருந்து ஊத்துறது? அது எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க அப்படியே பாத்திரத்தை எடுத்துட்டு போய் வச்சீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? நிரப்புவார். பக்கத்துல இருக்கிறவங்க முதுகுல நல்ல தட்டி, தூங்காதீங்க, ஆண்டவர் நிரப்புவார்னு சொல்லுங்க. ஸோ நீ ரெடியா இருந்தாதான் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆமா, பாத்திரம் நிரம்பணும். இல்ல, ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு ஒரே ஒரு வழிதான். அவர் ஸ்லோ கிடையாது.
அவர் ஸ்லோவா வர்றாருன்னு அவர் ஸ்லோவே கிடையாது. ஆண்டவர் எல்லாம் செய்ய ஆயத்தமா இருக்கு. எல்லாத்துக்கும் ஆண்டவர் தருவார். ஆனா யார் ரெடியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிடும். அல்லேலூயா. ஸோ நம்ம ஆயத்தப்படுற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆண்டவர் எல்லாம் செய்யறாரு. நீங்க நினைச்சிடக்கூடாது, எனக்கு ஐயோ ஒரே சோதனையா இருக்கு, ஆண்டவர் ஏன் தான் என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் விடுறாரோ, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, இந்த சோதனை தாங்க முடியலையே, என் வியாதி தீரலையே, கஷ்டம் போலையே, இது ஏன் இப்படி சோதனை? ஆண்டவர் சோதனை கொடுத்தாலும் அந்த சோதனையிலேயே உங்களை போட்டு என்ன செய்யறது இல்ல? சொல்லுங்களேன். அதிலே போட்டு அமுக்குறது இல்ல. அல்லேலூயா. அவரே என்ன பண்றாரு? சோதனை கொடுத்தாலும் அதுல இருந்து உங்களை தூக்கி கொண்டு வந்து வேற இடத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு? வைப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சோதிக்கப்படும் போது நம்மளை பார்த்துட்டு சரி இவன் பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. நம்மளை அந்த சோதனையில இருந்து தூக்குறாரு. நம்ம நினைச்சிடக்கூடாது, என்னடா அது ஆண்டவர் இவ்வளோ சோதனை கொடுக்குறாரு நம்ம வாழ்க்கையில அப்படிலாம். வேதம் சொல்லுது, உங்களால தாங்குற அளவுக்கு தான் கொடுப்பாராம். தாங்க முடியாத சூழ்நிலை வரும்போது அவரே அதுல இருந்து நம்மளை என்ன செய்யறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் இன்னமின்று சமர்ப்பிக்கலாம். ஆண்டவர் எவ்வளோ ரெடியா இருக்கிறாரு. அவர் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார், கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார், உயர்த்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார், சுகமாக்குறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு, தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. என்ன செய்யணுமோ அவர் ரெடியா இருக்கிறாருங்க. இப்போ நான் ரெடி ஆகாத வரைக்கும் அது எல்லாம் ஸ்லோவாகுது. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்க வாங்குறதுக்கு ஒருவேளை ஆபிரகாம் ரெடி ஆனாலும் சாராள் ரெடி ஆகாததுனால அது என்ன செஞ்சிருச்சு? ரொம்ப டிலே ஆயிடுச்சு. டிலேனாலும் டிலே, உங்க வீட்டு டிலே எங்க வீட்டு டிலே இல்ல. என்ன டிலே? ஆமா, அவ்வளோ டிலே. 100 வயசுல போய் குழந்தை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? நம்மெல்லாம் 100 வயசுல இருக்கிறோமா இல்லையான்றது தெரியல. 100 வயசுல குழந்தை கிடையாது. சில பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்க உங்களையே கூட சொல்லியிருக்கலாம், மாடு மாதிரி வளர்ந்துட்ட, இப்ப வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே புத்தி வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் திட்டிருப்பாங்கல்ல. 50 வயசு ஆயிடுச்சு, நீ இன்னும் குடும்பம் நடத்துற, அப்படி சொல்லியிருக்காங்களா? இன்னும் 50 ஆகல, அதனால சொல்லல. வயசை வச்சு சில பேரோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. உன் தம்பி எப்படி இருக்கான் பாரு, உங்க அக்கா எப்படி இருக்கா பாரு, விவரமா பொழைக்கிறாள்ல, உன்னால ஒண்ணும் செய்ய முடியலையா? உன் குடும்பத்தை பாரு, அந்த குடும்பத்தை பாரு, உன் பிள்ளைகளை பாரு, அந்த பிள்ளைகளை பாரு, உன்னோட வேலையை பாரு, அந்த இப்படி யாராவது கம்பேர் பண்ணிருக்காங்களா? வேதனையா இருக்கா? இந்த காலை நேரம் கர்த்தர் சொல்ற, நீ ரெடி ஆனீனா அவனை காட்டிலும் உன்னை உயர்த்த நான் போதுமானவர். நீ ஆயத்தமானால் நான் அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம், சாராள் அந்த காலத்துல மலடினா ரொம்ப ரொம்ப மோசம். அதனாலதான் அண்ணாள் போய் ஆண்டோட்ட அழுகிற, ஆண்டவரே இந்த ஒரு வார்த்தையை என்னை விட்டு என்ன செஞ்சிருங்க, எனக்கு பிள்ளைன்றது ரொம்ப முக்கியம் இல்ல, ஒரு பிள்ளை கொடுத்தா கூட அந்த பிள்ளைய நான் வச்சுக்க மாட்டேன், உங்கள்கிட்ட விட்டுறேன், எனக்கு தேவையில்லை. என்ன தெரியுமா? அந்த மலடின்ற பேர் மட்டும் இல்லாம எடுத்துருங்க ஆண்டவரே. அண்ணாளுக்கே அந்த நிலைமைனா சாராளுக்கு எந்த நிலைமையோ?
எவ்வளோ நாள் பிள்ளை இல்லாம பிள்ளை இல்லாம ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்குது. நான் நினைக்கிறேன் சாராள் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் ஊற்ற ஆரம்பித்தார். அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள அந்த ரெடினஸ் எப்ப வருதோ அப்பதாங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. குடும்பத்தில் ஆசீர்வாதம். தனிப்பட்ட வாழ்க்கையில வேற, ஆனா குடும்பம் என்னைக்கு மாறும், என்னைக்கு ஆசீர்வதிக்கப்படும்? பிள்ளைகள் எப்போ ஆசீர்வதிக்கப்படும்னா எப்போ கணவனும் மனைவியும் ரெடி ஆகுறாங்களோ, ஒன்னா சேர்ந்து, தனித்தனியா இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து எப்போ ஆயத்தம் படுகிறார்களோ அப்போ வானம் என்ன செய்யப்படும்? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? அல்லேலூயா. நம்ம ஒன்று, அதாவது ஒருமனப்படும் போது ரெண்டு பேரும் ஆயத்தமா, ரெண்டு பேரும் ஒரு மாதிரி நாயும் பூனையுமா இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு எதுவுமே நடக்காது. பிள்ளைங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா, நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பம் கட்டப்படணும்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும், ஆண்டவருக்குள்ள பலப்படணும், ஆண்டவருக்குள்ள விசுவாசத்துல பலப்படணும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஊழிய காரியங்கள்ல கணவன் சொல்றதுக்குள்ள மனைவி சொல்லணும், இந்த ஊழியத்துக்கு நம்ம போகணுங்க அப்படின்னா, போலாங்க, நேற்று வரைக்கும் எனக்கு ஒரே வேலை, இன்னைக்கு போறதா அப்படின்னு சொல்லக்கூடாது. புருஷன் போலான்னு சொன்னோன்னு நானும் அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன், வாங்க போலான்னு சொல்லணும். அனனியா சப்பீரால் மாதிரி இருந்துடக்கூடாது. குடும்பம் கட்டப்படணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஆண்டவருக்காக ஆயத்தப்பட்டு காத்திருக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் கொடுக்கிற காரியங்களா இருந்தாலும் சரி, ஊழிய காரியங்களா இருந்தாலும், ஊழியத்துக்கு போறதா இருந்தாலும், ஆலயத்துக்கு எந்த காரியமா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் ஆயத்தப்படும் போது குடும்பத்திலே கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யப்படும்? ஊற்றப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கவங்க கையை கூட சொல்லுங்க, ஆயத்தப்படுங்கள். சொல்லுங்க, ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா. ஆயத்தப்படுங்கள். நீங்க ரெடியானாதான் அவர் ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? ஊற்றுவார். அது வரைக்கும் நடக்காது, எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. வேதம் அப்படிதான் சொல்லுது. அவர் செய்யணும்னா, அவர் கிரியை செய்யணும்னா ஸ்விட்ச் எங்க தான் இருக்குது? நமக்குள்ளதான் இருக்குது. நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க, அங்க இருந்து என்ன செய்யும்? அங்கிருந்து வல்லமை இறங்கும், அங்கிருந்து கிரியை நடக்கும், அங்க எல்லாம் எல்லாம் அங்கிருந்து நடக்கும். இங்கே அடைச்சு வச்சுட்டா அங்கிருந்து என்ன செய்யாது? ஒன்றும் வராது. ஆகையினால அந்த நம்முடைய நிலைமைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய கஷ்டம், நம்முடைய பாடுகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இந்த சோதனையை நினைச்சிட்டு நீங்க வேதனைப்பட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. அதிகாலையில எந்திரிச்ச உடனே ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், என்னை போல நீங்களும் பாட என்ன செஞ்சிருக்கீங்க? அனுபவிச்சிருக்கீங்க. நம்ம யாக்கோபு எபிரேயர்ல சொல்லும்போது அவர் சொல்றாரு, 4:15, எபிரேயர் 4:15 நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும், பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, நம்மள மாதிரி அவனையும் யாராவது, ஆண்டவரையும் யாராவது என்ன செஞ்சிருப்பாங்க? கோபப்படுத்திருப்பாங்க, சோதிச்சிருப்பாங்க இல்லையா? ஆண்டவர் இப்ப நமக்கு எப்படி கோபப்படுத்தணும்னு நம்ம டென்ஷன் ஆகி என்ன செஞ்சிடறோம்? சண்டை மட்டுமா போடுறோம்? நம்மளை கோபப்படுத்தணும்னு நம்ம என்ன பண்றோம்? உடனே டென்ஷன் ஆகிறோம். நம்மை போல அவரையும் கோபப்படுத்தினார்கள். அப்படி கோபப்பட்டாலும் அவர்கிட்ட என்ன இல்லை? பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். நமக்கு இருக்கிறதா எல்லாத்தையும் அவருக்கு இருக்குது. நமக்கு இருந்த வேதனை எல்லாம் அவருக்கு இருந்தது. நமக்கு இருந்த பாடுகள், கஷ்டம், ஏச்சு, பேச்சு எல்லாம் இருந்தது. அதை விட அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்ன, கர்த்தருடைய காரியங்கள்ல
அவர் ஆண்டவருடைய காரியங்களை ஸ்லோவாகவே இல்லை. ஆண்டவர் இப்போ நம்ம பாடுகளை சொல்லி, நம்ம வேலைகளை சொல்லி, நம்ம வேதனைகளை சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? சாக்கு போக்கு சொல்றோம். ஆண்டவருடைய காரியங்களை பத்தி நம்ம பேசும்போது நம்ம என்ன பண்றோம்? சாக்கு சொல்றோம். இதனால தான் என்னால இந்த காரியத்துல ஆண்டவர் வேலையில என்னால என்ன செய்ய முடியல? சரியா இருக்க முடியல. ஊழியத்துக்கு போக முடியல, அல்லது அது ஆண்டவருக்கு செய்ய முடியல, ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல அப்படின்னு காரணங்களை சொல்றோம். ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட வேதனைகள் பாடுகள் இருந்தும் அவர் பிதாவோடு உள்ள உறவுல எந்த குறையும் என்ன செய்யல. அல்லேலூயா. that is readiness. அதுதான் ஆயத்தம். அதுதான் ஆயத்தம். எவ்வளவு வேலைகள், எத்தனை பாடுகள் இருந்தாலும் ஆண்டவரோடு உள்ள உறவு, கர்த்தருக்காக செய்யற காரியங்கள், ஆண்டவருக்காக காத்திருக்கிறது ஒருபோதும் குறையக்கூடாது. கர்த்தர் ஆண்டவர் கிரியை செய்யணும்னா அதுதான். ஆண்டவர் வேலை நீங்க எதுவுமே செய்ய வேண்டாங்க. நீங்க போய் பாடுபடணும்னு அவசியமே இல்லை. கிதியோன் ஆண்டவர் அதான் சொன்ன, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், எடுத்துக்கோ மண் சட்டி. ஒரு கையில மண் சட்டி, ஒரு கையில தீவெட்டி, முடிஞ்சு போச்சு. நீ போ, சண்டை போடுறது யாரு? நீ இல்ல, நான் தான். உன் குடும்பத்தை கட்டுறது யாரு? நீ இல்ல, நான் தான். உன் கடன் எல்லாம் கட்டுறது யாரு? ஆண்டவர் தான். உனக்கு வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கறது யாரு? மருந்து மாத்திரம் இல்ல, நான் தான் உனக்கு சுகம் கொடுப்பேன். உன் பிள்ளைகளை வாழ வைப்பது யாரு? நீ இல்ல, நான் தான் செய்வேன். திட்டங்களை கொடுத்தது நானே உன்னை என்ன செய்வேன்? வழி நடத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிரியை செய்யணும், நீங்க ஆயத்தமா இருக்கணும், நீங்க ரெடியா இருக்கணும். ஆண்டவரே சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்றேன். ஆண்டவரை பிரியப்படுத்து, உண்மை உள்ளவர்களாய் அவருக்காக காத்திருக்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்ம ஆயத்தப்படும் பொழுது அவர் அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவர் ஸ்லோவாகிறதே இல்லை. ஏன்னா God's slowness is for our readiness. நாம ரெடி ஆகிறதுக்காக தான் ஆண்டவர் ஸ்லோ பண்ணியிருக்காரு. இந்த காலை வேளையில நீங்கள் ஆயத்தமானால், ஆண்டவருக்காக ஆயத்தப்பட்டா, உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் செயல்படுத்துவார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? கண்களை மூடுவோம். எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஆயத்தமாய் இருந்தால் அவர் காரியங்களை தீவிரமாய் நடப்பிக்க போதுமானவர். அவர் தாமதிப்பதே இல்லை. இன்னும் நம்முடைய வாழ்விலே இன்னும் காரியங்கள் ஏன் நடைபெறவில்லை? இன்னும் ஆசீர்வாதம் வரவில்லை, இன்னும் உயர்வு வரவில்லை, இன்னும் ஆவிக்குரிய மந்த நிலைமை ஏன்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனாலும் நாம் ஆயத்தப்படாத வரைக்கும் எதுவும் நடப்பதில்லை. இந்த ஆராதனை வேளையில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக நான் ஆயத்தமாக விரும்புகிறேன்னு சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்துங்க. ஆண்டவர் பார்க்கட்டும், நான் ஆயத்தமாக விரும்புகிறேன். என் குடும்பத்திலே காரியங்களை நீங்க நடப்பீங்கப்பா. என் சொந்த வாழ்க்கையில, என் பிள்ளைகளுக்குள்ள நான் ஆயத்தமாக விரும்புகிறேன். அதனாலதான் தடையா? நான் ஆண்டவருக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எஸ், கைகளை கீழே போட்டுக்கொள்ளும். மகா உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமா இருக்கும் பொழுது நீர் ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய அற்புதத்தை, உம்முடைய விடுதலையை, உம்முடைய சுகத்தை, உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அவர்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியின் பலத்தால நிரப்புங்க. ஆவிக்குரிய மந்த நிலைமைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஒரு உயிர் மீட்சி ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்திலே வளரட்டும், வல்லமையிலே பெருகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. ஒருவரும் வெறுமையாய் அல்ல ஆண்டவரே, திருப்தியாய் நீர் அவர்களை நிரப்பி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் அவர்களை மூடட்டும். குடும்பங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, தடைகள் மாறட்டும். தேவன் நீர் அவர்களோடு கூட கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
ஓ தேவ வல்லமை அவர்களை நிரப்பி நடத்துவதாக. கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகள் மீதம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிரப்பி அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.